வணக்கம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, அதாவது இன்று இன்று அதாவது நேற்றைய தினம் இரவு 9 மணிக்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. முழு இலங்கையையே சோகத்துக்குள் ஆக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம்தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றிய முழு விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த விவரங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த விவரங்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் முக்கியமாக லைக் பண்ண வேணும். லைக் பண்ணால் தான் எங்களோட காணொளி எல்லோருக்கும் சேரும். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது அந்த இலங்கையினுடைய தென்பகுதி மலையக பகுதியில் எல்ல வெள்ள என்ற அந்த பிரதேசத்தில் வெள்ளவாய என்ற பிரதேசத்தில் 23 மற்றும் 24வது கிலோமீட்டர் மைல்கல்லுகளுக்கு இடையில் ஒரு வளைவு காணப்படுகின்றது. அந்த வளைவில் தங்காலையை சேர்ந்த நகரசபை ஊழியர்கள் சுற்றுலா பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சுற்றுலா பிரயாணத்தை இனிமையோடு கழித்திருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் படங்கள் எடுத்திருக்கின்றார்கள். நல்ல பொழுதாக அந்த பொழுதை கழித்துவிட்டு திரும்பி வருகின்ற வேளையில் தான் இந்த விபத்தொன்று ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்துக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்ட போதும் உண்மையான காரணங்கள் இனித்தான் தெரிய வரும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த விபத்துக்கு காரணம் முன்னால் வந்த ஒரு ஜீப் வண்டியை ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்தில் வந்தவர்கள் விலத்திச் செல்கின்ற போது அந்த 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 விலத்திச் செல்கின்ற போது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் 1000 அடி பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இதில் 15 பேர் ஸ்தலத்தில் பலியாகி இருக்கின்றார்கள். மொத்தம் 32 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஸ்தலத்தில் 15 பேர் இறந்திருக்கின்றார்கள். 1000 அடி பள்ளத்தாக்கில் பஸ் போன போது பஸ்ஸினுடைய மிகப்பெரிய பஸ் முழுமையாக உருக்குலைந்து காணப்படுகின்றது. ஆகவே அதில் 15 பேர் உடனடியாக இறந்திருக்கின்றார்கள். 18 பேர் தப்பி இருக்கின்றார்கள். இவர்களை தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அங்குள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்துல உடனடியாக மீட்புக்கு வந்த இராணுவத்தினர் 200 பேர் கொண்ட படையினர் உடனடியாக மீட்புக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த மீட்புக்கு தீயணைப்பு படையினர், போலீசார், இராணுவத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் என பல்வேறு தரப்பினர்கள் உடனடியாக வந்து உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் மீட்பு பணி மிகவும் சிரமமாக இடம்பெற்றதாகவும் மிகவும் காலதாமதமாகித்தான் கீழே செல்ல முடிந்ததாகவும், அதாவது 200 அடி பள்ளத்தாக்குள்ள அந்த உயிருடன் இருப்பவர்களையோ அல்லது இறந்தவர்களையோ மீட்கின்ற பணி அந்த பள்ளத்தாக்குக்கின்ற அடிப்பகுதி மட்டும் போவதற்கு நீண்ட நேரம் சென்றதாகவும் பல மணி நேரம், அதாவது கைட்டேணிகளை வைத்து அதன் வழியாகத்தான் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த இடத்துல ஒரு மயிர்கூச்சரியும் சம்பவமாக அந்த பிராந்தியத்தில் உள்ள ஒரு இளைஞன் மிகவும் கஷ்டப்பட்டு 3 உடலங்களை அங்கே மேலே மீட்பு பணிக்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும் அதில் சிலர் உயிருடன் இருந்ததாகவும் அவர்களை உடனடியாக காப்பாற்ற முடிந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதற்கு அந்த இளைஞர் அவர் ஒரு இராணுவ வீரனாக இருந்ததாகவும் இவ்வாறான மீட்பு பணிகள் கைதேர்ந்த பயிற்சிகளை பெற்றவர் என்றும் கூறப்படுகின்றது. எனவே இந்த இடத்துல போலீஸார் அங்குள்ள மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். ஏன் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இரவு வேளை, அதாவது இரவு 9 மணிக்கு பிறகு நடந்தது. இன்று அதிகாலை வரை, அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதி அதிகாலை வரை அங்குள்ள மக்கள் தோளோடு தோள் கொடுத்து பல்வேறு பணிகளையும் பல்வேறு சேவைகளையும் செய்து அந்த மீட்பு பணிக்கு மிகவும் பெரிய பங்காற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில் உடனடியாக வந்து உதவி செய்த அந்த பிராந்திய மக்களுக்கு போலீசார் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள்.
இதற்கு முன்பும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த உண்மையான இந்த இலங்கையினுடைய இவ்வாறான வீதி விபத்துகளுக்கு காரணம் சாரதியினுடைய கவன ஈனம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது வாகனங்களினுடைய அந்த நிலை, வாகனத்தினுடைய இயங்கு நிலை, வாகனத்தினுடைய நிலைப்பாடுகள், கண்டிஷன் என்று சொல்வார்கள், மற்றும் வீதிகளினுடைய அமைப்பு. எனவே இந்த மூன்றும் பிழையாகத்தான் காணப்பட்டிருக்கின்றது. சாரதியை பொறுத்தவரை அவர் ஒரு தகுதியான சாரதியாக காணப்படவில்லை என்று சொல்லி சிலர் கூறுகின்றார்கள். ஏனோ தெரியாது, ஒரு தகுதியான ஒரு சாரதிக்குரிய தகுதி அவரிடம் காணப்படவில்லை என்று சொல்லி சொல்கின்றார்கள். மற்ற வாகனத்தினுடைய கண்டிஷன், உண்மையிலே இளைஞருடைய வாகனங்களுடைய கண்டிஷன் தற்போது உண்மையிலே ஆய்வுக்குரியதான் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த மலைகளிலே அல்லது நுவரெலியா, கண்டி போன்ற பிரதேசங்களில் மலைப்பாங்கான பிரதேசங்களில் பயணிக்கின்ற வாகனங்கள் நிச்சயமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய சான்றுகள் கொடுத்த பின்னர் தான் அதற்கு உண்மையிலே அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போல் மலைப்பகுதிகளில் ஏறுவதற்கு தகுதியான சாரதிகளைத்தான் அது சட்டங்கள் மூலம் அவர் அந்த சாரதிகளை நியமிக்க வேண்டும். மற்ற வீதி அமைப்பு, இந்த விபத்துக்கு காரணம் வீதி அமைப்பு. அதாவது மிக மிக ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி வந்து ஒரு பெண்ட், ஒரு வளைவில் தான் இந்த விபத்து நடைபெற்று இருப்பதாகவும், இதே இடத்தில் கடந்த 23 வருடங்களுக்கு முன்னர் இன்னொரு விபத்து நடைபெற்றதாகவும், இந்த இடத்துல 21 பேர் இறந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே அதற்கு பின்னர் ஒரு இரும்பு கம்பிகளால் தடைகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த இரும்பு கம்பியையும் உடைத்து கொண்டுதான் இந்த பஸ் 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காயத்துடன் காயப்பட்ட ஒரு நோயாளி, 18 பேரில் காயப்பட்ட ஒரு பிரியாணி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பஸ் விபத்து நடைபெறுவதற்கு முன்னம் இன்னொரு வளைவில் அந்த பஸ்ஸினுடைய சாரதி என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், அதன் பிரேக் பலம், அதாவது பிரேக்கு செயலிழந்து விட்டதாக கூறியிருக்கின்றார். இதனை அந்த சாரதி தன்னுடைய நடத்துனருக்கு கூறியிருக்கின்றார். இந்த சாரதிக்கும் நடத்துனருக்கும் இடையில் இருந்த ஒருவர் தான் தற்போது இந்த விபத்தில் காயமடைந்து தப்பி பிழைத்திருக்கின்றார். இவர் மருத்துவமனையில் கூறிய ஒரு கருத்து வைரலாகி வருகின்றது, பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளிவருகின்றது. எனவே இந்த கருத்தை இவர் கூறுகின்ற போது தனக்கு அது அவர்கள் கதைக்கின்ற போது கேட்டதாக கூறுகின்றார். எனவே இந்த பஸ் சாரதி பஸ்ஸினுடைய பிரேக் பலம் குறைந்திருக்கின்றதாக கூறுகின்ற போது ஏன் வேகமாக ஓட்டிச் சென்றார், அதாவது பஸ் மிகவும் வேகமாக பயணித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த பஸ் முன்னே சென்ற ஜீப் வண்டி ஒன்றை விலத்திச் செல்கின்ற போதுதான் விலத்துகின்ற போதுதான் இந்த விபத்து நடைபெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. ஏன் பிரேக் பலம் இல்லாமல் குறைந்த பிரேக் பலத்துடன் இந்த சாரதி வாகனத்தை நிறுத்தவில்லை, அல்லது வாகனத்தை அதற்குரிய சிலோவாக, அதாவது ஆறுதலாக, அதாவது வேகத்தை குறைத்து பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை என்ற பல்வேறு கேள்விகள் ஏற்படுகின்றன. இந்த கேள்விகளுக்கு எவராலும் விடை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த விபத்தில் சாரதி உட்பட நடத்துனர்கள் உட்பட சாரதி நடத்துனர் உட்பட 15 பேர் தற்போது இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ள வாய என்ற இடத்துல ராவண எல்லை பாதையில் 23 மற்றும் 24 கிலோமீட்டர் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் நடந்ததாகவும், முன்னே வந்த ஒரு ஜீப் வண்டியை விலத்திச் செல்கின்ற போதுதான் இந்த விபத்து நடைபெற்றிருந்ததாகவும், உண்மையில் இந்த விபத்தில் இந்த பிரயாணம் ஒரு மகிழ்ச்சியான பிரயாணமாக காணப்பட்ட போதும் இந்த பிரயாணத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, அதாவது இந்த பஸ்ஸில் ஒரு சுற்றுலாவுக்காக சென்றவர்களாகவும், தங்காலை நகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் உட்பட 32 பேர் இந்த பஸ்
இந்த இந்த சுற்றுலாவில் இணைந்து கொண்டவர்களாகவும் கூறப்படுகின்றது. இவர்கள் உண்மையிலே நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த சென்ற இடங்களை பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற போதுதான் இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. எனவே இவர்கள் தாங்கள் ஏற்கனவே எடுத்த படங்களை தற்போது வலைத்தளங்களில் காப்பாற்றப்பட்டவர்கள், அதாவது உயிரோடு இருப்பவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் இறந்தவர்களை இந்த இடத்துல உண்மையில் இந்த இடத்துல இந்த காணொலியில் இருக்கின்ற சிரிக்கின்றவர்கள், ரசிக்கின்றவர்கள், சந்தோஷமாக இருக்கின்றவர்கள் பலர் இறந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இது ஒரு துன்பகரமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. நேற்று இரவிலிருந்து இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று அதிகாலை வரை மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் 15 பேர் வரை இதுவரை இறந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. மீதி 18 பேர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இப்போது சேர்க்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதில் 7 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த 32 பேரும் 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த போது ஒரு பொன் காணாமல் போயிருக்கின்றார் என்று சொல்லியும் அவர் இதுவரை மீட்கப்படவில்லை என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே இவரை தேடுகின்ற பணி மிகவும் கடினமானது என்று சொல்லியும் எங்காவது உயிருடன் இருப்பாரா அல்லது இறந்து விட்டாரா என்று சொல்லி தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த விபத்துக்களை தடுப்பதற்காக உண்மையில் அரசாங்கம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் முதல் கூறியது போல சாரதிகளினுடைய கவலையினம் சாரதிகளுக்கான போதுமான பயிற்சிகள், அதாவது மலைப்பகுதி பிரயாணத்திற்கு இவ்வாறான பிரயாணங்களுக்கு தகுதியான சாரதிகளை அரசாங்கம் நியமிக்க வேண்டும். வாகனத்தினுடைய நிலைப்பாடுகளை, வாகனத்தினுடைய கண்டிஷன்கள் பரிசோதனைக்கப்பட வேண்டும். மற்றும் வீதி கட்டமைப்புகள் சரியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு விபத்து ஒரு இடத்தில் நிகழ்கின்றது என்று சொன்னால் அது அடுத்த முறை அந்த விபத்து நிகழாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 23 வருடங்களுக்கு முன்னர் இதே இடத்துல ஒரு விபத்து நடந்து 21 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல இப்போ மேலும் 15 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வுகள் நடைபெறாது இருப்பதற்காக அரசாங்கம் காத்திரமான மற்றும் கண்டிப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.